டைரக்டர் வந்து லியோ ஜான் பால். அவர் எடிட்டரா ஒரு நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரு என்னன்னா எடிட்டிங்கை வச்சு நம்பி அந்த படத்தை எடுத்துட்டாரோன்னு தோணுது. ஒரு இல்ல கண்டென்ட் இருக்கு, ஒரு பாக்குறவனோட கனெக்ட் ஆகும். அதாவது சுவாரஸ்யமா சொல்லணும். எப்பவுமே படம்ன்றது என்னன்னா கண்டென்ட் வந்து மோசமா இருந்தா கூட பிரசன்ட் பண்ற விதம், கதை சொல்ற விதத்துல வந்து கவர்ந்துட முடியும். அந்த பிரசன்ஸ் தான் அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு ஒரு படம் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்ல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் கம்மியா இருக்கு. பிளஸ் வந்து இன்னும் ஒரு நம்ம உள்ள இழுக்கவே இல்லை. அதுதான் இந்த படம். கடைசியில கிளைமேக்ஸ் பார்த்து கூட நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். உண்மையிலேயே அந்த கதைப்படி பார்த்தா இது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ்ல அந்த ட்விஸ்ட் வரும்போது ஒரு பாதிப்பு இருக்குதான். நமக்கு ஒரு கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருந்தா கூட அது இன்னும் வந்து 100% இன்வால்வ் ஆகிற மாதிரி. இன்னொன்னு இந்த அந்த கிளைமேக்ஸ்ல வர்ற கருத்து இருக்குல்ல, நம்ம அதை சொன்னோம்னா அது ஸ்பாயிலர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை வந்து முதல் பாதியிலேயே சொல்லி அந்த அந்த பாதிப்புகளை வந்து அதிகமா நம்மள உணர வச்சிருந்தாங்கன்னா இது வந்து வேற மாதிரி இருந்திருக்கும்.